எங்க வீட்ல எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கப்ப தான், எங்க ராஜியோட டியூஷன் விஷயத்த பத்தி கோமதி வந்து திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. "நீ ஒண்ணும் கவலைப்படாத ராஜி. டியூஷன் வைக்கலன்னா என்ன நல்லா படிச்சு முடிச்சு, நீ தான் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறல்ல, அது மாதிரி போலீஸ் ஆகிட்டு போடா" அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒண்ணு ராஜியும், "மாமா இதுக்கு மட்டும் ஒத்துப்பாரா அத்த? அவருக்கு போலீஸ் ஆகுறதெல்லாம் பிடிக்குமான்னு சொல்லி கேட்க, அது உன்னோட ஆசை, உங்க அம்மா அப்பாவோட ஆசை. அதை நிறைவேத்துறது உன்னோட கடமை. அவரு நினைச்சா அவர் பிள்ளைங்க வந்து மட்டும் கலெக்டர் ஆகலாம். ஏன் நீ போலீஸ் ஆகக்கூடாதா என்ன? அதுக்கெல்லாம் அவர் தடை போட மாட்டாரு. அப்படியே போட்டாலும் நான் பாத்துக்கிறேன்" சொல்ல, "ஆமா ராஜி, நீங்க போலீஸ் ஆயிடுங்க, அப்புறம் சூப்பரா இருக்கும்னு" சொல்ல, "ஏமா மயிலு, நீ தான் எம்ஏ முடிச்சிருக்க, நீ ஏதாவது ஒரு ஸ்கூல்ல போயிட்டு டீச்சரா ஒர்க் பண்ணலாமேன்னு சொல்லி கேட்க, மயிலுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. நம்ம எதுவுமே படிக்கலன்றது நமக்கு தானே தெரியும், இப்ப நம்மள என்னன்னா டீச்சருக்கு போக சொல்றாங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்னத்த இங்க ராஜி டியூஷன் வைக்கிறதே மாமா வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நான் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதெல்லாம் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் இப்ப மீனா கூட ஆஃபீஸ்க்கு போய் வேலை பார்க்கல, அது போல தான் நீயும் ஸ்கூலுக்கு டீச்சரா போனா அவர் என்ன சொல்ல போறாரு? எங்க வீட்ல நடத்த வேண்டாம் தானே சொன்னாரு, மத்தபடி வெளியில போய் படிக்க வேணாம்னு அவரு சொல்லலையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு எங்க ராஜியும் வந்துட்டு, "ஆமாக்கா, நீங்க பேசாம டீச்சரா போங்கக்கா, சூப்பரா நடத்துவீங்க பாடமெல்லாம்" அப்படின்னு சொல்ல, எங்க மயிலு வெளி பிதுங்கி போய் நிக்கிறாங்க. "சரி தனிக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் போறேன்னு" சொல்லிட்டு போக, இவ என்ன எப்ப பார்த்தாலும் படிப்பை பத்தி பேசினா ஓடி ஓடி போயிடறாளே நினைச்சிட்டு இருக்காங்க. உள்ள போற தங்க மயிலு உடனே தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்றவங்க, "எல்லாம் உன்னால தாம்மான்னு" சொல்ல, "என்னடி என்னாச்சு? ஃபோன் பண்ணதுமா என்ன எதுக்கடி திட்டுறேன்னு" பாக்கியம் கேட்குறாங்க. "பின்ன என்னம்மா, எம்ஏ முடிச்சிருக்கன்னு பொய் சொல்லி விட்டுட்டேன், இப்போ வீட்டில் ஆளாளுக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்காங்கன்னு" சொல்ல, "யார் இப்போ யார் என்ன கேள்வி கேட்டானே இப்போ கோவப்படுற" அப்படின்னு பாக்கியம் கேட்குறாங்க. அதுக்கு எங்க தங்கமயிலும், "பின்ன என்னம்மா, எம்ஏ முடிச்சிருக்க, நீ எதுக்கு வீட்டில் இருக்க, வேலைக்கு போ, டீச்சரா போ" அப்படின்னு சொல்றாங்க. "இனி என்னம்மா பண்ண சொல்ற, இவங்க கிட்டேருந்து நான் எப்படிம்மா தப்பிக்கிறதுன்னு" சொல்ல, "முன்னாடி சொன்ன அதே விஷயம் தாண்டி, மருமகளை வேலைக்கு யாரும் அனுப்புவாங்களான்ற மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சமாளின்னு" சொல்ல, "இங்க பாருமா, இந்த வீட்ல யாரையும் நான் நம்புற மாதிரியே தெரியல, இப்ப பார்த்தா என் மேல அவங்களுக்கெல்லாம் சந்தேகமே வந்திருக்குன்னு தோணுதுன்னு" சொல்ல, "நீ நடந்துக்கிற விதத்துல தாண்டி இருக்கு, நீ அவங்க சந்தேகப்படுற மாதிரி நடந்திருப்ப, அதனாலதான்" சொல்லி எங்க அம்மா பாக்கியமும் பேசுறாங்க. "சரி விடு, நான் அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்றேன்" அப்படின்னு சொல்றாங்க எங்க தங்கமயிலோட அம்மா பாக்கியமும். "என்னமோ போமா, எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, அது மட்டும் எப்படியாவது சமாளிச்சு விடுமான்னு" சொல்ல, "சரி நான் பாத்துக்கிறேன்னு" சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தங்கமயில் சொல்றாங்க, இப்போ மீனாவும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, அடுத்து ராஜி படிச்சு முடிச்சுட்டு அவ வேலைக்கு போயிடுவா, அடுத்து அரசின்னு, இப்படி எல்லாரும் வேலைக்கு போவாங்க, நான் மட்டும் வீட்டில் இருந்தா என் மேல சந்தேகம் வராதா? அப்புறம் கடைசியில மாமாவே கேட்க மாட்டாராமா? நீ வந்து இப்போ சொல்லலாம், வீட்டில் இருக்க மருமகளை எதுக்கு வேலைக்கு அனுப்புறீங்கன்னு நீ சொல்லலாம், ஆனா இந்த வீட்டில் உள்ளவங்க அதை ஏத்துக்கணும்லமான்னு சொல்ல, "நீ சொல்றதும் சரிதாண்டி, அதான் நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, கொஞ்சம் அமைதியாயிருன்னு" சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்க தங்கமயிலும் தன்னுடைய வேலைகளை பரபரப்பா பார்த்துக்கிட்டு இருக்க. ஈவினிங் வந்துட்டு எல்லாருமே கடைக்கு போனவங்கலாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த நேரம் பார்த்து எங்க வீட்டுக்கு வந்து ஒரு லெட்டர் வருது. என்ன லெட்டர் அதுன்னு தெரியல, தங்கமயிலுக்கு தான் வருதுன்னு சொல்றாங்க. சரி தங்கமயில் போயிட்டு சைன் பண்ணிட்டு அதை வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வர மயில அதை பிரிச்சு படிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, என்னன்னு ஒண்ணுமே புரியல. "என்னமா இருக்கு?" அப்படின்னு சொல்ல, இங்க தங்கமயிலும் பிரிச்சு படிச்சு பார்க்கறாங்க. அது தமிழ்ல தான் வந்திருக்கிறதுனால நல்லா படிக்கிறாங்க. "இல்ல மாமா, எனக்கு ஏதோ வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் மாதிரி வந்திருக்கு மாமான்னு" சொல்ல, இதை கேட்ட எங்க தங்கமயிலுக்கு வந்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. நம்ம தான் படிச்சே முடிக்கல, நமக்கு எப்படி வேலை வாய்ப்பு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. "அட கங்க்ராட்ஸ் தங்கமயில், எப்போ நீங்க வேலைக்கு அப்பாயின்மெண்ட் போனீங்க, எப்போ உங்களுக்கு இது மாதிரியான ஆர்டர் கிடைச்சதுன்ற மாதிரி இங்க கேட்குறாங்க. "தெரியல மீனா, நான் இப்போல்லாம் எதுவும் பண்ணல, ஒருவேளை மேரேஜ்க்கு முன்னாடி பண்ணது எதுவும்" அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. "பரவாயில்ல நீ, நீங்க கூட ஸ்கூலுக்கு டீச்சரா போக போறீங்க, நேற்று தான் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு பாருங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வந்துட்டுன்னு" சொல்ல, "ஆமா, எந்த ஸ்கூல் எந்த இதுன்னு" சொல்லி கேட்குறாங்க. "இல்லப்பா அரசி, இது வந்து இன்டர்வியூக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க, மற்றபடி வேலையெல்லாம் ஒன்றும் கிடைக்கலன்னு" சொல்ல, "பரவாயில்ல, நீங்க படிச்ச படிப்புக்கு இன்டர்வியூலாம் உங்களுக்கு ஈஸி, சூப்பரா அட்டன் பண்ணி நீங்க தான் வந்துட்டு வேலைக்கு ஜாயின் பண்ண போறீங்கன்னு" சொல்லி எங்க மீனாவும் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. கூடவே ராஜியும், "சூப்பர் அக்கா" அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு இந்த பாண்டியன் வந்துட்டு, "அப்படியாம்மா, எப்போ நீ இதெல்லாம் வந்துட்டு போட்டேன்னு" சொல்ல, இங்க தங்கமேல் யோசனையிலே இருந்துட்டு இருக்காங்க. அம்மா பண்ண வேலையா இருக்குமோ, இப்போ இன்டர்வியூன்னு சொல்லி வந்திருக்கு, இன்டர்வியூக்கு ஏன் போகல, எதுக்கு போகலான்னு கேட்பாங்க. ஒருவேளை இன்டர்வியூக்கு போனாலும் ஏன் வேலை கிடைக்கலன்னு இப்படி 1008 கேள்வி கேட்பாங்க. இப்போ அம்மா தேவையில்லாம இன்னொரு வேலையில கோத்து விட்டாங்களே நினைச்சு, "சரிம்மாம்மா, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரேன்னு" சொல்ல, "ஆமாம்மா, உங்க அம்மாவுக்கு சொல்ல, உங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க, அவங்களும் இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு" சொல்றாங்க பாண்டியன். இதை கேட்ட எங்க தங்கமயிலோ ரூம்க்கு ஓடி போக, அங்க போயிட்டு தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. "என்னம்மா, என்னாச்சு, இப்படி ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு" சொல்ல, "ஆமாண்டி, அதை நான் தான் போட்டேன், எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா போலி லெட்டர் தான் நான் தான் போட சொன்னேன்" அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட தங்கமயில், "எதுக்குமா இதெல்லாம்" சொல்ல, "நீ சொல்றத, நான் சொல்றத மட்டும் செய், அந்த லெட்டர்ல இருக்கிற மாதிரி இன்டர்வியூன்னு சொல்லிட்டு கிளம்பி வா,
அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலை, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்ற மாதிரி பேசு. அதுக்கப்புறம் இதை பற்றி கொஞ்ச நாள் உங்கள் வீட்டில் பேச்சே எழாது. உன் படிப்பை பற்றியும் பேச மாட்டாங்க, உன் வேலையை பற்றியும் பேச மாட்டாங்க. அது வரைக்கும் நீ வீட்டில் அமைதியாக இருக்கலாம்ல அப்படின்னு பாக்கியம் சொல்கிறாங்க. அட ஆமாம்மா, நீ சொல்கிறது சரிதான். எப்படிம்மா போய் சொல்லிட்டு கிளம்புறது? அப்புறம் சரவணன் மாமாவும் கூட வரேன்னு சொல்வார், கூடவே எங்கள் பாண்டியன் மாமாவும் அனுப்பி வைப்பார். என்னம்மா பண்ணுறதுன்னு சொல்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாண்டி, எப்படியாவது அவரை சமாளிச்சுட்டு கிளம்புறது உன் கையில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கள் பாக்கியமும் இதை கேட்ட எங்கள் தங்கமேலும் சரிம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி பேசிடுறாங்க. உள்ள தன்னோட அம்மாட்ட பேசிட்டு வெளியில் வர தங்கமேலும் சரிம்மாம்மா அம்மாட்ட விஷயத்த சொல்லிட்டேன்னு சொல்ல சந்தோஷப்பட்டிருப்பாங்க உங்கள் அம்மா அப்படின்னு எங்கள் கோமதியே சொல்கிறாங்க. ஆமாத்தா, அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தான், இன்டர்வியூக்கு போயிட்டு வரணும் தான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் இன்டர்வியூ எங்கே போட்டிருக்காங்கன்னு இங்கே கேட்குறாங்க. இங்கே கொஞ்சம் பக்கத்தில் தான் நானே போயிட்டு வந்துடுவேன் சொல்ல, இல்லைன்னா அம்மாவை கூட்டிகிட்டு கூட போயிட்டு வந்துடுவேன்னு சொல்ல, அம்மாவை எதுக்குப்பா நீ கஷ்டப்படுத்திட்டு தான், சரவணன் இருக்கால, சரவணன் கூட்டிகிட்டு போயிட்டு வான்னு சொல்கிறாங்க. இங்கே ஒன்று தங்கமல் சொல்கிறாங்க, அவருக்கே நிறைய வேலை இருக்குமாம்மா, நான் மட்டுமே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்ல, இல்லை பரவாயில்லப்பா நீ சரவணனை கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னு பாண்டியன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதனால தங்கமயிலுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னைக்கு இன்டர்வியூன்னு இங்கே கோமதி கேட்க, நாளைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கா? சரி சரி போயிட்டு வாப்பா, நாளைக்கு உனக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் பாரு வேலைன்னு எங்கள் கோமதி சொல்ல, எல்லாருமே எங்கள் தங்கமயில பாராட்டுறாங்க. பரவாயில்ல மயில, ஸ்கூலில் டீச்சர்னா அதை சொல்லிக்கிறதுக்கு ஒரு பெருமை வேணும்ல, நீங்கள் நல்லாவே பாடலாம் நடத்துவீங்க, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. பாருங்க, நீங்கள் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃபேனே வரப்போறாங்கன்னு எங்கள் தங்கமயில பார்த்து மீனா ராஜி 2 பேரும் சந்தோஷமா சொல்லிட்டு போக, இவங்க நம்மளை பெரிய அளவில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்ற மாதிரி யோசனையில் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் பொழுது போக இங்கே சரவணன் கிளம்பலமா மயிலுன்னு சொல்லி கேட்க, இல்லை மாமா நான் மட்டும் போயிட்டு வரேன், நீங்கள் எதுக்கு எனக்காக சிரமப்படணும்னு சொல்ல, இங்கே பாரு உனக்கும் ஒரு வேலை கிடைக்க போகுது அப்படின்றப்போ எனக்கு அதை பார்க்கும்போது சந்தோஷம் தானே, இன்டர்வியூக்கு நானும் வரதில் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ தங்கமயில கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு தான் கிளம்பிட்டு இருக்காங்க. இங்கே தங்கமயிலும் போகிற வழியில தான் சரவணனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஐயோ மயிலே, நான் முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன்னு சொல்ல, இதுக்கு தான் நானே போயிட்டு வரேன்னு சொன்னேன் மாமா, இப்போ பார்த்தீங்களான்னு சொல்ல, சரி இப்போ என்ன பண்ணுறது, உன்னை நான் பஸ் ஏற்றி விடவான்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா, இல்லாட்டி நான் ஆட்டோ பிடிச்சிட்டு போய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் மயிலும் அதுவும் சரிதான், பஸ்ஸுனா ரொம்ப நேரம் தாளாக ஆகும், நீ ஆட்டோ பிடிச்சிட்டு போ, கூடவே அம்மாவையும் வேணா கூட்டிகிட்டு போன்னு சொல்லி அனுப்பிவிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கள் தங்கமயில் இதுதான் சாக்குன்னு நேராக தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆட்டோ எடுத்துக்கிட்டு அங்கே போயிட்டு தன்னுடைய அம்மா வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க. அம்மா ஒரு வழியாக சமாளித்து வந்துட்டேன்னு சொல்ல, பரவாயில்ல விடுறி, கொஞ்ச நாளைக்கு இந்த பேச்சு வராது, அதுக்கப்புறம் எதுனாலும் பார்த்துக்கலாம் விடுறி அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க தங்கமயில. அங்கே போகிற சரவணனுக்கும் கடைக்கு போயிட்டு வேலையை முடிக்கிறாங்க. இங்கே பாண்டியன் ஃபோன் பண்ணுறாங்க. என்னப்பா இன்டர்வியூலாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாண்டியன். இங்கே சரவணன், இல்லைப்பா நான் போகலைன்னு சொல்ல, என்ன நீ தங்கமயில தனியாக விட்டுட்டு நீ எப்படி வந்தேன்னு சொல்ல, இல்லைப்பா நான் ஆட்டோ எடுத்து தான் அனுப்பிவிட்டேன், அம்மாவை கூட்டிகிட்டு போகிறேன்னு தான் சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல போய் தங்கமயில கூட்டிகிட்டு வா, பாவம் அந்த பிள்ளை தனியாக இன்டர்வியூக்கு அனுப்பியிருக்க அப்படின்னு சொல்ல, சரிப்பா நான் கிளம்புறேன், ஏதோ வேலையை முடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து செந்தில் வராங்க கடைக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க, இன்டர்வியூ முடிஞ்சிட்டா, அண்ணி செலக்ட் ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன்னு சொல்ல, டேய் நானே போகலடா அப்படிங்கிறாங்க. என்னென்ன நீ போகாமல் எப்படி, அண்ணி வருத்தப்பட மாட்டாங்களான்னு சொல்ல, அவளுக்கு கொஞ்சம் வருத்தம் தான், திடீர்னு வேலை வந்துருச்சு, அவள் என்னையே முதல்ல வர வேண்டாம் தான் சொன்னா, இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க, நீ வரியா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக அப்படி சொல்லுவாங்க, நீ என்னடானா வர வேண்டாம்னு சொன்ன உடனே நீயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்ப, பாவம் அவங்க மனசுக்குள்ளே என்ன நினச்சி கவலைப்படுறாங்களோன்னு தெரியலையே, பொண்ணுங்களோட சைக்காலஜி உனக்கு தெரியாதானா அப்படின்னு சொல்லி கேட்க, டே உண்மையிலே அப்படி இருக்குமாடா, ஒருவேளை தங்கமயில இப்படி கூட நினச்சிருக்குமா அப்படின்னு சொல்ல, அப்படித்தான் அவங்க நினச்சிருப்பாங்கன்னு செந்தில் சொல்கிறாங்க. செந்தில் சொன்னதுமே இதை கேட்ட ஃபீல் பண்ண சரவணன், நீ இப்படி சர்ப்ரைஸாக போய் அங்கே நின்னுனா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல, அதை முதல்ல பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே ஏதாவது கிஃப்ட்டில் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்ல, நீ என் கூட வரியான்னு சொல்ல, ஆனால் நான் எதுக்கு நின்று சொல்ல, இல்லை கிஃப்ட் எதுவும் வாங்கி கூட அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே பார்த்தேன், இதுக்கு தானே என்னை கூப்பிடுவேன், தெரியும் எனக்கு நல்லான்னு செந்தில் சொல்ல, செந்தில் சரவணன் 2 பேருமே போய் ஒரு கிஃப்ட் வாங்கிக்கிட்டு இங்கே தங்கமயில் சொன்ன இடத்துக்காக அங்கே போகிறாங்க 2 பேருமே. இங்கே செந்தில் ஒரு பைக்கில், சரவணன் ஒரு பைக்கில் 2 பேரும் போகிறாங்க. ஏன்னா அம்மாவும் வந்திருக்காங்கன்றதுனால கொண்டு போய் அவங்க அம்மாவை விட்டுட்டு இங்கே தங்கமயிலையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரலான்ற ஒரு எண்ணத்தில் அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க. அந்த ஸ்கூலுக்கு போய் கேட் வாசலில் நிற்கும் போது கேட்குறாங்க, இங்கே இன்டர்வியூ நடக்கிறதா சொன்னாங்களே, எப்போ நடக்குது என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. இன்டர்வியூவா, அப்படிலாம் எதுவும் நடக்கலைன்னு சொல்ல அந்த வாட்ச்மேனும், இல்லை சார் நல்லா தெரியும், இங்கே தான் சொல்லிட்டு என் ஒய்ஃபு வந்தாங்க அப்படின்னு இங்கே சரவணன் சொல்கிறாங்க. சரவணன் சொல்கிறத கேட்டதுமே அவரும் அப்படியெல்லாம் இங்கே யாரும் எதுவுமே இன்டர்வியூலாம் நடத்தலை, நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு இதே வேலையாக போச்சுன்னு பக்கத்தில் நிற்கிற கடைக்காரர் சொல்ல, என்னாச்சுன்ற மாதிரி செந்தில் போய் விசாரிக்க, இங்கே ஒரு நாளைக்கே 10 பேர் அது விசாரிச்சுட்டு போவாங்க, இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு, இங்கே போலியா இன்டர்வியூ நடக்குதுன்னு போய் சொல்லிட்டே இருக்காங்க. வாட்ச்மேன் இப்படி சொன்ன உடனே சரவணனுக்கும் செந்திலுக்கும் ஒன்றும் புரியலை. என்ன அண்ணி இங்கே தானே சொன்னாங்க அப்படின்னு இங்கே திரும்பவும் செந்தில் கேட்க, ஆமாண்டா இங்கே தாண்டா சொன்னா அப்படின்னு இங்கே திரும்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. போலீஸ்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு செந்தில் கேட்குறாங்க வாட்ச்மேன்ட்ட.
கேட்டால் அதை ஏன்ப்பா கேட்குறீங்க, ஸ்கூல் பக்கத்தில் இருந்துக்கிட்டு இவன் இந்த மாதிரி நிறைய பேருக்கு போலி சான்றிதழ் வழங்குறது, இல்லைன்னா போலியாக வந்துட்டு சர்டிஃபிகேட் அடித்து கொடுக்குறது, படிக்காதவங்களுக்கு படித்த மாதிரியான இந்த மாதிரி சர்டிஃபிகேட் அடிக்கிறது, போலி பாஸ்போர்ட், இப்படி எல்லாமே போலியாக செஞ்சு அடித்து கொடுத்துட்டு இருந்தான், இன்னைக்கு வசமாக சிக்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் வெளியில் இப்படி சுத்தவே விடக்கூடாது. பாவம், இதனால் படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் என்னப்பா வித்தியாசம்? படித்து கஷ்டப்பட்டு டிகிரி வாங்கிட்டு போயிடுறாங்க. சில பேர் இந்த காசு கொடுத்து படிக்காமலே டிகிரி வாங்கின மாதிரி சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் என்னப்பா கூத்து நடக்குதுன்னு சொல்லி இங்கே வந்து மோசமாக திட்டுறாங்க. அப்படிலாம் கூடவா இப்பவும் இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அங்கங்கே சில இடங்களில் தெரியாமல் நிறைய பேருக்கு நடந்துகிட்டு தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எந்த வழக்கில் சிக்கனான்னு சொல்ல, எல்லா வழக்குலையும் சிக்கிட்டான். போலியா சான்றிதழ் வழங்குறது, படிக்காதவங்களுக்கு படித்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்கறது, நிறைய பேர் வீட்டுக்கு போலியா லெட்டர் அனுப்புறது, இந்த மாதிரி தான் சொல்ல, போலி லெட்டரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா அப்படின்னு. ஆமாப்பான்னு சொல்ல, போலி லெட்டர்னா எந்த மாதிரின்னு இங்கே சரவணனுப்பா செந்தில் கேட்க, அதான்ப்பா வேலை வாய்ப்புன்னு சொல்லி மற்றவங்க காசு கொடுத்தாங்கன்னா படிக்கலைனாலும் கூட அவங்களுக்காக வேலை வாய்ப்பு வந்த மாதிரி அனுப்பி விட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. இதை கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. சரவணன் வந்து இதை கேஷுவலாக எடுத்துட்டு நின்னாலும் செந்திலுக்கு வந்து இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. உடனே வந்து அங்கே, அண்ணன் நீ அந்த ட்ரெஸ்ஸோட லெட்டரை எடுத்துகிட்டு வந்தல அதை காட்டுன்னு சொல்லி அந்த கடைக்காரர்கிட்ட எடுத்து காட்டுறாங்க. அட ஆமாப்பா, இது போலி லெட்டர், பார்த்தாலே தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போலி லெட்டர்னு எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சரவணன் கேட்க, ஆமாம் இதில் அரசாங்க முத்திரை எந்த மாதிரி இருக்குது பாருங்கன்னு சொல்லி கேட்க, இங்கே அரசாங்க முத்திரையில் இருக்கிறத பார்க்குறாங்க. இதில் வித்தியாசம் எதுவும் தெரியலேன்னு சொல்ல, நல்லா கவனிச்சு பாருப்பா, நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு சில விஷயங்கள் வந்து ஒத்து போகிறதுல உண்மையான அரசாங்க முத்திரைக்கும் பொய்யான அரசாங்க முத்திரைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாலே இதுலேருந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலான்னு சொல்ல, இதை யாருமே கவனிக்க தவறிடுறாங்க, அதனால தான் அப்படின்ற மாதிரி கடைக்காரர் சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் சரவணன் ரொம்பவே அதிர்ச்சியாக, அப்போ இது பொய்யான லெட்டரான்னு சொல்ல, கண்டிப்பாக பொய்யான லெட்டர் தான், இது மூலமாக தான் உங்கள் வீட்டுக்கும் லெட்டர் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் வீட்டில் யாரோ படிக்காதவங்க இருக்காங்களா என்ன? அப்போ அவங்கள காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தான் யாரோ இந்த மாதிரியான விஷயத்தை உங்கள் குடும்பத்துக்கு அனுப்பியிருக்கணும்னு சொல்ல, இதை கேட்ட சரவணன் அதிர்ச்சி ஆகுறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே தங்கமயில் வரவே இல்லை. தங்கமயிலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்த பாண்டியனோ எங்கப்பா மயிலுன்னு சொல்லி கேட்க, இதோ வந்துருவாப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நீ உன்னை போய் கூட்டிகிட்டு தானே வர சொன்னேன்னு சொல்ல, இல்லைப்பா அவங்க அம்மாவை கூட போயிருக்காங்களேன்னு செந்திலும் சொல்கிறாங்க. இப்படி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் தங்கமயில் அப்பப்போ என்ன வெயில் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நுழையிறாங்க. உள்ள நுழைய தங்கமயில செந்தில் சரவணன் ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருக்க. இங்கே கோமதி கேட்குறாங்க, என்ன மயில் இங்கே இன்டர்வியூ முடிச்சிட்டியா, வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்க, இங்கே மயில் சொல்கிறாங்க, அது இல்லைத்த, நானும் அம்மாவும் தான் இன்டர்வியூக்கு போனோம். ஆனால் இன்டர்வியூவில் நிறைய கூட்டம், நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனால் நானும் அட்டன் பண்ணினேன், நல்ல விதமாக தான் சொன்னேன். அவங்க யோசித்து பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ரெக்கமெண்டேஷனில் வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. நம்மளாம் ரெக்கமெண்டேஷனில் போனால் நமக்கு வேலை கொடுத்துருப்பாங்க, பணமெல்லாம் கட்டி அதிகம் சேரணும், அதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்ல, இப்படியெல்லாம் மாடி கூட பண்ணுவாங்க, பின் எதுக்கடி உனக்கு லெட்டர் அனுப்பணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதானத்தை எல்லாரும் கூட்டத்தை கூட்டணும், அவங்களுக்கு ஒரு விளம்பரம்ல, அதுக்காக தான் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு இங்கே தங்கமயில் இப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த சரவணன் பயங்கரமாக கோவப்பட, எதுக்கு போய் சொல்கிறேன்னு கேட்குறாங்க. இதை கேட்டு தங்கமயில் ரொம்ப அதிர்ச்சியாக, எதுக்குடா இப்படி கோவப்படுறேன், அந்த பிள்ளையே இப்போ தான் வெயிலில் போயிட்டு அலைஞ்சு தெரிஞ்சு வந்திருக்கு, நீயும் கூட போய் கூட்டிகிட்டு வரமாட்டேன், அந்த பிள்ளைய வந்ததும் வராதுமா, எதுக்கு இப்படி எல்லாரும் முன்னாடியே திட்டுறேன்னு பாண்டியன்னு கேட்குறாங்க. அதுக்கு சரவணன் சொல்கிறாங்க, இவ சொல்கிறது எல்லாமே போய்ப்பான், இவ சொல்கிறத நம்பவே நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் ரொம்பவே அதிர்ச்சியாங்க, என்னடா சொல்கிறேன்னு ஒழுங்காக சொல்லு அப்படின்னு கேட்க, செந்தில் சொல்கிறாங்க, நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நாங்கள் அண்ணியை பார்க்குறதுக்காக அந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்க இடத்துக்கு போனதும், அங்கே இருக்கிறவங்க விஷயங்களை சொன்னதும், இப்படி எல்லா விஷயமும் தெரிய வர இங்கே தங்கமயிலுக்கு அப்போ ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. எல்லாருமே தங்கமயில அப்படியே ஏறெடுத்து பார்க்குறாங்க. இப்படி வந்ததும் வராதுமா நிற்க வச்சு கேள்வி கேட்பாங்க. சரவணன் மாமா நம்மளை தேடிட்டு வந்திருப்பாருன்னு இப்படி ஒரு விஷயமும் தெரியாமல் அதிர்ச்சியாக தன்னுடைய கையில், அதாவது தங்கமயிலுக்காக வாங்கிட்டு போன கிஃப்டை தூரமாக தூக்கி எறிகிறாங்க இங்கே சரவணன் ஒரு நாளும் இப்படி கோவப்பட்டு பார்த்ததே இல்லை. பாண்டியன் ரொம்ப அமைதியாக இருக்கிற பையன் இன்னைக்கு இவ்வளோ கோவப்படுறானா, எல்லாமே வந்து என்னால் தான், நான் தான் சரியாக விசாரிக்காமல் என் பையனோட வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு நினச்சி, என்னப்பா மயிலு அப்போ இவன் சொல்கிறது உண்மையா, நீ படிச்சிருக்கியா படிக்கலையான்னு சொல்லி கேட்குறாங்க. அது இல்லை மாமா அப்படின்னு இழைக்க, நான் +2 வரையும் தான் மாமா முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதும். இதை கேட்ட எங்கள் பாண்டியன் பயங்கர அதிர்ச்சியாக, எதுக்குமா படிப்பு விஷயத்தில் எதுக்கு போய் சொன்னீங்க, எங்கிட்ட இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, படிக்கலைன்னா நான் என்ன செய்யல போகிறேன், உங்களை வேலைக்கு அனுப்ப போகிறேன்னா அல்ல உங்களை வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்கிறதா என்னோட வேலையான்ற மாதிரி இங்கே ரொம்ப மோசமாக கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு தாங்க முடியாத மயில அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. கூடவே இங்கே கோமதியும், ஓ அதுக்காக தான் எங்கள் ராஜியை டியூஷன் வைக்க விடாமல் பண்ணுனியா, நீ மாட்டி பண்ணுறதுக்காக எங்கள் ராஜியோட டியூஷனையும் கெடுத்துட்டு அப்படி தானேன்னு சொல்ல, பாண்டியனுக்கு அப்போ தான் விஷயமே புரியுது. ஓ அப்போ அதுக்காக தான் அன்னைக்கு இதை வந்து எங்கிட்ட பற்றி பேசிகிட்டு இருந்துச்சா தங்கமயில்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்கே சரவணனும் ரொம்ப கோவப்பட்டு நிற்க, முதல்ல உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு இங்கே வர
சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அது இல்ல மாமா, அம்மா வந்து ஏதோ என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு பொய் சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் மாமா வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. நீ முதல்ல உங்க அம்மாவையும் அப்பாவையும் இந்த வீட்டுக்கு வர சொல்லுமா அப்படின்னு சொல்ல, இங்க தங்கமயில் ரொம்ப பதட்டத்தோட தன்னுடைய அம்மா பாக்கியத்துக்கு ஃபோன் பண்றாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் இங்க வீட்டுக்கு ஓடோடி வராங்க. ஓடோடி வர்றவங்க இவங்க அம்மா அப்பாவை நிக்க வச்சு பாண்டியன் பயங்கரமான கேள்விகளை அவங்க கிட்ட கேட்க பதில் இல்லாம தவிச்சு போய் நிக்கிறாங்க. எங்க என் பொண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காம போயிடுமோன்ற ஒரு பதட்டத்துல தான் இவ்வளவு பெரிய பொய்யை சொல்லிட்டேன்னு சொல்ல, இதை கேட்ட பாண்டியனுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கு. என்ன இப்படி பொய் சொல்லியிருக்காங்க, நம்மளும் விசாரிக்காம ஏமாத்துட்டோமே, இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் பொய் சொன்னாங்களா, இல்ல இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்ல பொய் சொல்லியிருக்காங்களான்ற ஒரு சந்தேகம் இங்க வந்து சரவணனுக்கு கிளம்புது. இங்க பாண்டியனுக்கும் சரவணனுக்கும் இந்த சந்தேகம் வருது. உடனே கோமதி சொல்றாங்க, உங்களை கேட்காம ஒரு விஷயம் பண்ணாலே அவ்வளவு கோவப்படுவீங்க, ஆனா நீங்க இன்னைக்கு பண்ணிருக்க விஷயம் பாருங்க எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குன்னு. அது எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாருங்க. இவ படிக்கலன்றது பிரச்சனை இல்லை, இவ படிச்சேன்னு பொய் சொன்னதுதான் எங்க பிரச்சனையே அப்படின்னு சொல்றாங்க. எங்க கோமதியும் பாக்கியத்துக்கிட்ட, நீங்க உண்மையை சொல்லியிருந்திருக்கலாம், இதுல போய் பொய் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. மற்ற 2 பேரும் படிச்சிருக்காங்கன்னா அது அவங்களோட விருப்பம், இவ படிக்கலனா இது இவளுடைய தனிப்பட்ட விருப்பம். இதுல போய் பொய் சொல்லி இப்போ உங்களால அவமானப்பட்டு நிக்கிறது யாரு, உங்க பொண்ணு மயிலு தானே அப்படின்னு சொல்லி பாக்கியத்தை கேள்வி கேட்குறாங்க. இங்க மயிலும் கண் கலங்கி அழுதுட்டு நிக்க சரவணன் எதுவுமே பேசாம உள்ள போயிடுறாங்க. மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு நிமிஷம் அவங்க அப்பா கூப்பிட்டாலும் அதெல்லாம் காதல வாங்காத சரவணன் உள்ள போய் கதவை வேகமா இழுத்து மூடிட்டு உள்ள போயிடுறாங்க. எங்க தங்கவேலுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு, இனிமே என்ன முடிவு எடுக்க போறாங்களோன்னு. இப்படி எல்லாம் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்க ராஜியும் மீனாவும் வேற பார்த்துட்டே இருக்காங்க. இவ்வளவு தப்ப உங்ககிட்ட வச்சுட்டு இங்க வீட்டுல எங்களை யாரும் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு சிரிப்பு வேற போட வேண்டியது, இவ்வளவு தப்பையும் பண்ணிட்டு இதுல சிரிப்பு வேறன்ற மாதிரி 2 பேருமே பாக்குறாங்க. இங்க தங்கமயில் கூனி குறுகி எல்லாம் முன்னாடி அவமானப்பட்டு நிக்க, இதே நேரம் பாண்டியனும் கோமதியும் என்ன முடிவு எடுக்க போறாங்க, சரவணனுக்கா கண்டிப்பா நல்ல முடிவை எடுத்தாலும் சரவணன் வந்துட்டு இனிமே என்ன முடிவெடுக்க போறாருன்றதையும் பார்க்கலாம். இங்க எல்லாரும் முன்னாடியே தங்கமயில் கூனி குறுகி அசிங்கப்பட்டு தான் நின்றுட்டு இருக்காங்க. தான் சொன்ன ஒரு பொய் மட்டும் தெரிஞ்சதுனால இன்னும் ஏகப்பட்ட பொய் இருக்கு, அதெல்லாம் தெரிய வரப்போ கண்டிப்பா வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.